கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி அவர் தானே நடைப்பித்து வருகிறார். அவருடைய தெய்வீக திருவிழம், அன்பின் திருவிழம், பாசத்தின் திருவிழம், நம்மோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு திருவிழம். அவருடைய திருவிழத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் கடந்து வரலாம். அவருடைய திருவிழம் நம்மோடு கூட பேச வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர் வழியில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான். அவருடைய அன்பான திருவிழத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து வருவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலை, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம், பரிசுத்தத்தில் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சிந்தித்தோம். தந்தை வார்த்தையான கடவுள், மனுவுருவான இயேசு வார்த்தையான கடவுள், தூய ஆவியானவர். வார்த்தை மனுவுரு ஆவி, வார்த்தை மனுவுரு ஆவி, மூவொரு கடவுள். அந்த மூவொரு கடவுள் அவர் என்ன, அவருக்கு இதுக்கெல்லாம் பரிசுத்தம் 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 தான் இல்லைங்களா? வார்த்தையிலே பரிசுத்தப்படுத்துவது, இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துவது, தூய ஆவியானவர் பரிசுத்தத்தில் நடத்துவது. இது மூன்றுமே மூவொரு கடவுள் அப்படி இணைத்து பரிசுத்தத்திலே நடத்துகின்ற கருத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பார்க்கணும், தூய ஆவியானவர் தானே, தூய ஆவியானவர் தானே நம்மை பரிசுத்தத்திலே நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதோ உலகம் முடியும் மட்டும் என்னால் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையாளனை அனுப்புவேன், அவர் என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14 என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட, அந்த என்றும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற அந்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்திலே நடத்துகிறதா இருக்கிறது. அதனால்தான் பரிசுத்தில் வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் அப்படி சிந்தித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே பார்க்கிற பொழுது, நாம் சென்ற வாரத்திலே பார்க்கிற பொழுது, ஆண்டுடைய கட்டளை என் சட்டத்தை உங்கள் இதயத்திலே பதிப்பேன், நிறுத்துவேன், அது எழுதி வைப்பேன், மையினால் அல்ல வாழும் கடவுளுடைய ஆவினால் இல்லைங்களா? வாழ்க. அதை அப்படியே கொண்டாந்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டில் 10 கட்டளை. அந்த 10 கட்டளை இரண்டாக பிரித்து கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? 10 கட்டளை இரண்டாக பிரித்து நான் பார்த்து நினைக்கும். 2 கட்டளை, அதாவது உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய்வாயாக, இரண்டாவது உன்னை அன்பு செய்து போல் மற்றவன் அன்பு செய்வார். அன்பு செய், அன்பு செய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும், அந்த அன்பு செய்வதற்கு எப்படியெல்லாம் அந்த ஆவியானவர் செயல்படுகிறார் பார்க்கணும். எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, இறைவசன வார்த்தையை படிக்கிறீங்க. 1 யோவான் எடுங்க. 1 யோவான் எடுக்கும் போது அந்த வார்த்தையிலே எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவானிலே
3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீ பாப்பிலானாக்க அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். கட்டளையை மீறுவது பாவம் இல்லைங்களா? கட்டளையை மீறுவது பாவம். ஆனா பாவம் செய்யாதபடி கொண்டு வருவது அந்த கட்டளை என்ன அப்படி கொண்டு வராங்க. 2 கட்டளை. எது கட்டளை? அன்பு கட்டளை மீறுவது பண்ணுங்க. 10 கட்டளை, அது 2 கட்டளை கொண்டாட்டுங்க. இப்போ நாம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பார்க்கணும் இருக்கும், எடுக்கணும் இருக்கும், தூயான இருக்கும். 1 பேதுரு எடுங்க. 1 பேதுருல கத்திலே வசனம் இறைவசன வார்த்தைகளை படித்து சிந்தித்து பார்த்தனாக்க அந்த 3 கடவுள் எப்படியெல்லாம் செயல்படுத்துகின்றார்கள். 3 கடவுள் பரிசுத்தமுள்ள கடவுள் எப்படியெல்லாம் நம்மை நடத்துகின்றார்ன்றதை அப்படியே பார்க்கணும். வார்த்தையிலே மனிதர்களே ஆவியில் நடத்திருக்கும். 1 பேதுருல 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீ பாப்பிலானாக்க அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். அன்பு திரளான பாவங்களை பாருங்க. இந்த மேல முன்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த அன்பு இருக்கு. அன்பே கடவுள் இல்லைங்களா? அன்பே கடவுள். அந்த கடவுள் அதுக்கு சொல்ற வார்த்தையை பார்க்கணும். அந்த வார்த்தைகள் பார்க்கணும். ஒருவர் அந்த ஒவ்வொரு கருத்தும் இருக்கும். அதுல எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க ஒருவரிலிருந்து திரளாக பாங்களா அன்பு பண்ணுங்க. அன்பு பண்ணணும். இந்த அன்பு பண்ணா, ஆண்டவரை அன்பு பண்ணா பாவம் இருக்காது. மற்றவர்களை அன்பு பண்ணா பாவம் இருக்காது இல்லைங்களா? கருத்துக்களை சிந்தித்து பார்க்கணும். அப்படி என்று பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, இது எப்படி 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கணும். இந்த வசனம் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைகள் இருக்கும். அது இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும் சொல்றதில்ல. அது எப்படி என்று பார்த்தனாக்க 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அன்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்திருக்கும். அதில் 1லேருந்து 13 அப்படியே நீங்கள் படிச்சுனாக்க 1லேருந்து 15 அன்பு காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கும். அதில் நான் எல்லாம் சொல்ல வரலான் இருக்கேன். ஒவ்வொரு கருத்தாக நாம் பார்க்கலான் இருக்கு. முதலாவது 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை படிங்க. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. எப்படி சொல்லப்படுறீங்க? அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும் இல்லைங்களா? அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், பொறாமைப்படாது. பாவம் எங்க வருதோ அங்கெல்லாம் அன்பு 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 கொண்டு வந்தான். தற்புகழ்ச்சி தான் பாவத்துக்கு கொண்டு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இருமாப்பு, தான்கிற கர்வம், அந்த இருமாப்பு கொள்ளாதுன்னு. அப்போ அன்பு இருந்தா இந்த கருத்துக்கள் உள்ள வந்தன்னு பாவம் வருமா? இல்லைங்களா? 4வது வசனத்தை நாம் பார்த்தோம். எனக்கு இந்த இறைவசன வார்த்தைகள் எல்லாம் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க நம்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கு? சும்மா இருக்கு. கட்டளை கடைபிடிக்கிறதுன்னு ஆன்மன் இருக்கு. அதனால சொல்லப்பட்டிருக்கு அன்பு பொறுமை உள்ளது. அந்த அன்பே கடவுளாகிய அந்த கடவுள் அந்த நிலையை கொண்டு வருகிறார். அன்பை பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது என்று 4வது பார்த்தோம். அன்பின் தன்மைகளை அடுத்த வசனத்தை நீங்க படிப்பீங்களான்னா அடுத்த வசனத்தில்
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பு இழிவானதை செய்யாது. அன்பு இழிவானதை செய்யாது. தன்னலம் நாடாது. தன்னலம் நாடாது. எரிச்சலுக்கு இடம் கொடாது. எரிச்சலுக்கு இடம் கொடாது. தீங்கு நினையாது. தீங்கு நினையாது. அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, எப்படி சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? இப்படி அன்பு இருந்தா செய்யாது, செய்யாது, நடக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்திக்கணும். நான் இந்த வசனத்தை அப்படியே கொண்டு போறேன். தூய ஆவியானவர் எப்படி உணர்த்துறாருன்னு கண்டு போகணும். இப்படிப்பட்ட எல்லாம் இருக்க முடியாது. கட்டளையை கடைபிடிக்கிறது நிலை. முதல்ல கடவுளை கடைபிடிக்கிறது, மற்றவர்களை இது மற்றவர்களை கடைபிடிக்கிறது தான், அன்பு செய்கிறது தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அன்பு செய்தால் இதில் எப்படி, இதில் எப்படி எப்படி நம்முடைய வாழ்க்கை நடந்துக்கும் பார்க்கணும் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியான உணர்த்துகின்றதுனால ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விடுகிறேன். கருத்து, ஒரு காலத்தில் இந்த நிலை இல்லாதனால எங்கெங்கயோ எப்படி பண்ணிக்கும் இறைவசன வார்த்தை படிக்கும்போது அன்பு செய்யணும், அதெல்லாம் படிக்கணும் தெரிஞ்சிருக்கும் போயிட்டு இருக்கும். இந்த கருத்துக்கு ஒவ்வொன்றும் படிக்க நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய குறை என்ன இருக்குது, எனக்கு அன்பு இருக்குதா, அப்படின்னு ஒவ்வொன்றும் சிந்தனை பண்ணி ரிப்ளேட் பண்ணிட்டு. பிரியமானவர்களே, ஆண்டுடைய மகிமைக்காக ஒரு சிறிய சாட்சியம். ஆண்டுடைய மகிமைக்காக ஒரு சிறிய சாட்சியம். இந்த அன்பை பற்றி நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். நான் தான் அந்த இப்போ உணர்த்தனால அப்படி சொல்ல வரேன். ஒரு ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஒரு அதான் ஒரு படிப்பு, ஒரு ஜபம் வழிபாடு, நற்செய்தி வழிபாடு மாதிரி நடத்தினாங்க. கொஞ்சம் நேரம் சொல்லணும். நான் அவர்களுக்கு சொல்லும்போது அன்பு பற்றி நான் சொல்ல வந்தேன். அன்பே கடவுள். இங்கே சோத்தெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அன்பே கடவுள், அன்பே கடவுள். அந்த அன்பான கடவுள் நமக்குள் இருந்தால் நாமும் அன்பு செய்ய முடியும் என்ற நிலையில் அப்படியே சொன்னேன். இந்த 1 கொரிந்தியரில் 13 வசனம் சொன்ன போட்டிருக்கோம். அப்போது அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரர் வாதிராஜ், அவர் வந்தார். செய்தியெல்லாம் முடிச்சுட்டு அந்த வாதியர் டீச்சர் அவர் வந்து என் கையை பிடிச்சி அப்படி மொத்தம் ஒரு என்ன பிரதர் சின்னக்கு எங்கெங்கே எப்படியோ இருக்குது. ஆனால் இறைவசன வார்த்தையில் அந்த அன்பை பற்றி இவ்வளவு இருக்குது, அது என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, அதுக்காக சொல்லி. ஆம் பிரியமானவர்களின் அன்பு இருக்கும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளாக இந்த கருத்துக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டில் 1 கொரிந்தியர் 13 4, 5 தான் படிச்சிங்க தானே. அடுத்தது 6வது படித்து பாருங்க என்ன சொல்லுகிறது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். தீவினையில் மகிழ்வுறாது. அந்த வசன வார்த்தையை சொல்லும்போது அந்த வசன வார்த்தை அந்த தம்பியினுடைய, அந்த வாத்தியனுடைய, அந்த ஆசிரியருடைய உள்ளத்தில் அப்படியே பட்டதுனாலும் அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும் என்றுக்கும் 4 வசனம் இருக்கும். அப்படி நான் இன்னும் நிறைய சொல்லணும் போல் இருக்கும். ஆனால் கூட இருக்கும். அடுத்த வசனத்தை நீ படிக்கும் போது 8வது வசனம் அடுத்தது நீ பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நடக்கும்? அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். அந்த அன்பான கடவுள் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறபடினால்தான் அந்த அன்பின் காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அன்பு செய். அப்படி செஞ்சாச்சுன்னா பாவம் இருக்காது, பாவம் செய்ய முடியாது இல்லையா?
கடவுள் பக்கமும் கிண்டல், கடவுளுக்கும் கட்டளை அன்பு செய்வாயாக, அன்பு செய்வாக. அன்பு செஞ்சாச்சுனாக்க இந்த பக்கம் நாம் அன்பு பன்று பாவம் இருக்கவே இருக்காது. சரி, நான் வார்த்தைகளை ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி அந்த மூவொரு கடவுள் எப்படியா செயல்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது பார்க்கணும். 4ஆம் வசனம் படித்தீங்க, 5வது வசனம் படித்தீங்க, 6வது வசனம் படிச்சிட்டீங்க, 7வது வசனம் படித்தீங்க இல்லைங்களா? எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுங்கிறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க. இன்னைக்கெல்லாம் கோடு போட்டு வைங்க, என்ன செய்யறதுக்கு? நான் உள்ளத்தின் ஆழத்திலே பார்த்தோடு கூட நான் சொல்லுகிறது, நம்முடைய மக்கள் இன்னும் இறைவசன வார்த்தைக்குள் கொண்டு வரல, இறைவசன வார்த்தைக்குள் கொண்டு வரல. கொண்டு வரணும், பாரப்பட்டு சொல்லுகிறேன் இல்லையா? எல்லாரையும் சொல்ல வரல, இருக்கிறார்கள். இன்னும் மக்கள் எல்லாம் இறைவசன வார்த்தை எடுக்கணும், படிக்கணும். அப்பொழுது அந்த மீட்பின் காரியங்களிலே, அந்த பரிசுத்தத்தின் காரியங்களிலே, அந்த ஆண்டவர் பரிசுத்தமான தெய்வத்தினுடைய சிந்தனை செயல்பாட்டிலே கடந்து வர முடியும் இல்லவா? இல்லைங்களா? பார்க்கணும். அந்த 4, 5, 6, 7 வசனம் பார்த்தீங்க. அடுத்தது அந்த 8வது வசனத்தை நீ பார்க்கும் பொழுது அவங்க சொல்லப்பட்டிருக்கும், அதில் சொல்லிருக்கும் இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து கொண்டு போனால் அதுவும் போகும், இதெல்லாம் போகும். எனவே எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் 1லேருந்து அந்த 7 வசனத்தை படித்து கொண்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களே, மூவொரு கடவுள் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. அந்த பரிசுத்தமான கடவுள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை பரிசுத்த நடத்தப்பட வேண்டும் என்று தான் வார்த்தையிலே பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தினால் பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை அங்கே வந்துடுது. அங்கே ஆவினால் என்று இருக்கணும். அந்த ஆவியில் இருக்கும்போது இன்னும் பார்க்கணும், இந்த மூவொரு கடவுள் எப்படி நாம் பரிசுத்தினான்னா, ரோமர் புத்தகத்தை எடுங்க, ரோமர் புத்தகம் எடுங்க. அதில் நானும் எடுக்கிறேன். அதில் 5வது வசனம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கும். அதை நான் ஒரு நாள் படித்து நான் அழுது புலம்பி ஜெபித்த உண்டு, காரியங்கள் உண்டு. 5வது வசனம் படிக்க நாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நம்முடைய உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை நான் எத்தனை மணி நேரம் சிந்தித்து தியானித்து ஜெபம் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்சு மணிக்கணக்காக சென்றிருக்கும். எல்லாவற்றையும் உலகத்தையெல்லாம் படைத்த அந்த ஆண்டவர் அப்படி நினைத்து பார்த்தேன். மனுவுருவான இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்த்தேன். நமக்காக பாடுகள் பட்டது, ரத்தம் சிந்தியது, உயிரை கொடுத்ததெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அந்த நிலை தூய ஆவிக்குள்ளாக நமக்குள் வருகின்ற பொழுது நம்முடைய நிலையும் அப்படித்தான் என்று உணர்ந்தேன். என் அன்பானவர்களே, அந்த அன்புதான் இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுத்து கொண்டு வா, சொல்லு என்று அவர்தான் அழைக்கிறார். வசனத்தின் காரியங்களை கடவுளுடைய அன்பு, அந்த பரிசுத்தமான ஆண்டவருடைய அன்பு தூய ஆவிக்குள்ளாய் வருகிறது. உலகமெல்லாம் மீட்படைய வந்தார். உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டார். உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தினார். இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்பு,
இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணா, நான் சொன்ன வார்த்தையை அப்படியே கொண்டு வரும். கடவுளுடைய ஆவி நமக்குள் வரணும். இறைவனும் வரும் பொழுது அந்த நிலை கடந்து வரணும். மற்றவர்களை அன்பு செய்யணும். இங்கே பார்த்தினா சண்டை, சச்சரவு, பிரிவினையா இருக்குது, எல்லாம் இருக்கு. இல்லை, அன்பின் காரியங்களை கடந்து வருகிற பொழுது அந்த கடவுள் நம்முடைய ஆவியை கொடுத்து நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நான் அந்த வசனத்தை நான் பல மணி நேரம் படித்தேன் என்றாலும் கூட நான் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் தான் அந்த எதிர்நோக்கி ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு இன்னைக்கு எல்லா மக்களும் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தத்துக்குள் நடக்கப்பட வேண்டும் என்றால் எதிர்நோக்கி ஒரு பொழுது ஏற்றார். ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக அந்த எதிர்நோக்கி ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடையாது. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக அந்த கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தமான அந்த ஆண்டவருடைய காரியங்கள் அப்படியே தூயாவிலே நம்ம நடக்கிறது. இதெல்லாம் உணராம ஏதோ பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் அறிந்து உணர்ந்து கடந்து போய் அவருக்குள் ஆளுகை செய்யணும். நான் அடுத்து கொண்டு வருகிறேன். ஆளுகை செய்யணும். நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். தேவானாய் பார்க்கும் பொழுது பயங்கரமாக சொல்வார். 7ஆம் அதிகாரத்தில், திருத்தற்பணியில் 7ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் சொல்லிருப்பார். குறிச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் நான் குறித்து பார்க்கணும். இன்னைக்கு அந்த இறைவசன வார்த்தையை கேட்கிற பொழுதுதான் அங்கே ஆவியானவர் வருகிறார். இறைவசன வார்த்தையை கேட்கிற பொழுது, படிக்கிற பொழுதுதான் ஆவியானவர் வருகிறார். நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் கூறிய வார்த்தை உங்களுக்கு ஆவியும் உயிருமாய் இருக்கிறதுன்னு சொல்றார். யோவான் 6:63. நான் கூறிய வார்த்தை உங்களுக்கு ஆவியும் உயிருமாய் இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ இறைவசன வார்த்தையை கேட்க கேட்க ஆவியானவர் கடந்து வருகிறார். அந்த அன்பின் ஆவி நமக்குள் வருகிறது. அவருடைய கட்டளையின் காரியங்கள் எல்லாம் நமக்குள் வருகிறது. அது நமக்கு நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே எப்படி நான் இந்த பரிசுத்த ஆவியான உணர்த்தை தான் நான் சொல்லியே தரணும். இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்ப்பாக நான் போயிடுவேன். சொல்லி எனக்கு பரிசுத்த ஆவியான உணர்த்துறதை நான் சொல்லி தரணும். என் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம், எங்களுக்கு தீமை சொல்லி நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு தீமை மன்னிங்க இல்லைங்களா? மன்னிக்கிறது கடவுளுடைய அன்பிலே வருகிறது. மன்னிக்கிறது கடவுள் அன்பு இருக்கிறது. இயேசுவை அடித்தாங்க, எல்லாம் பண்ணாது இன்னாது எல்லாம் சொன்னாங்க, என்ன பண்ணாங்கன்ட்டு நாம் தெரிஞ்சிருக்கு. அவர் சிலுவிலே மரிக்கிற பொழுது, தந்தையே இவர்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னார். என்ன தந்தையே இவர்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னின்று தந்தை நிற்கின்றார். அந்த நிலை, அந்த ஆவி, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் ஆவி நமக்குள் இருக்கும் என்றால் நாமும் மக்களை மன்னிப்போம். மன்னிக்கிற பொழுது அங்கே சமாதானத்தின் காரியங்கள் உண்டாயிட்டு இருக்கும். Holy Spirit of Jesus, Holy Spirit of Jesus. தயவுசெய்து நீதிமொழி புத்தகம் எடுங்க, தூயா உணர்த்துறார். நீதிமொழி புத்தகத்தை எடுத்து 10ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் ஒரு வார்த்தை காட்டிருக்கிறார், ஆவியானவரே ஆவியானவரே. 10ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் நினைக்கிறார். தூயாவின் கர்த்தர் ஹோலி ஸ்பிரிட் 10ஆம் அதிகாரத்தில் 12வது வசனமாக இருக்கணும். எல்லாம் எடுக்கிறீங்க, எல்லாம் குறிச்சிக்கிட்டீங்க, அப்புறமா படிப்பீன்றீங்க. இது 10 12. பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கு கிடைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும்.
ஹோலி ஸ்பிரிட் எனக்கு தூய ஆவின்னு அப்படி வசனத்தை காட்டி கொடுக்கறது தானே அந்த வசனத்துக்கு எனக்கு இல்லைங்களாக்க பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கிழைத்த தீங்கு. இயேசு பற்றி நான் பேசியிருக்கும்போது தூயான் உணர்த்துறாரு. தீங்குகளை தனக்கிழைத்த தீங்கு அனைத்தும் அங்கே அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் சொல்லுங்க. அந்த கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கும் என்றால் நானும் மற்றவர்கள் எனக்கு செய்த தீமையெல்லாம் மன்னிச்சு மறப்பேன். இல்லைங்களா? மன்னிச்சு மறப்பேன். அப்படி இல்லை இங்கே போட்டு அப்படி மன்னிச்சு மறப்பேன். ஆனால் அந்த வசன வார்த்தையின் ஒவ்வொன்றும் அதான் சொன்ன வார்த்தைகள், வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறது, மனுக்குமாரன் இயேசு பரிசுத்தப்படுத்துகிறார், தூய ஆவியான பரிசுத்தனை நடத்துகிறார். ஆவியானவர் தானே. நான் இந்த கருத்தை கூட தொடர்ந்து நான் சொல்லுகிறது நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை தூய ஆவியானவருக்குள் இருக்கும் என்றால் எல்லாம் மன்னித்து மறக்கின்ற நிலையிலே நீங்க கலாத்தியர் புத்தகத்தில் படிக்கும்போது 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இயேசு ஆண்டவர் சில இடத்தை சொல்லும்போது நல்ல கனி கொடுக்கிற மரம் எல்லாம் தளித்து விடுவார், கெட்ட கனி கொடுக்கலாம் வெட்டி நெருப்பில் போடுவான்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? கலாத்தியர் புத்தகம் எடுத்துட்டு 5ஆம் அதிகாரத்தில் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் 5ஆம் அதிகாரத்தில் அந்த அந்த பார்க்கணும் அதில் கனியில் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீ படிச்சினாக்க அதில் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை? ஃபஸ்ட்டு கனி அன்பு. அன்பு மத கனி, அது ஃபஸ்ட்டு அன்பு தான். அன்பு தான் முக்கியம் இருக்கு. அதனால தான் அந்த நீதிமொழி சொல்லப்பட்ட பொழுது அந்த வசன வார்த்தையை அப்படியே கொண்டு வந்திருக்கும். அன்பு, அந்த அன்பு இருக்கிற பொழுது அங்கே மற்ற எல்லாமே காரியங்கள் எல்லாம் அவுட். அதனால தான் பார்க்கும்போதுக்கு அன்பே கடவுள், கடவுள் அன்பா இருக்கிறார், அன்பே கடவுள், அவர் அன்பின் சொன்ன பார்த்துட்டு இருக்கு. இதை குறித்து நான் சொன்ன பார்த்தனாக்க வாசன வார்த்தை இருக்கு. என் அன்பாகலே கடவுளுடைய நிலையிலே நாம் கடந்து செல்ல இருக்கும், தொடர்ந்து பார்க்கணும் இருக்கும். தூய ஆவியானர் உணர்த்துகின்ற கிடைக்கும். இன்னைக்கு மன்னிப்பு இருக்கிறதா? சிந்தித்து பார்க்கணும். ஆவியின் கனிகள் இருக்கிறதா? ஆவியின் கனிகள் இருக்கிறதா? கட்ட கனி கொடுக்கிற மரம்லாம் போன்று இருக்கும். முன்ன சகோதரர் படித்தார்கள்வா, நீங்கள் எல்லாம் கூட கலந்து இந்த மரம் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியின் நிலையில பார்க்கிற பொழுது, அதில் பார்க்கும் பொழுது, அன்பு செய்தியில் பார்க்கும் பொழுது வசனத்தின் காரியங்களை ஒவ்வொன்றும் சிந்தனை பார்க்கணும். இருக்கும் ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு தெய்வ பயம் இருந்தாச்சுனாக்க அவன் தப்பு பண்ண மாட்டான். அப்பா அம்மாவுடைய பயம் இருந்தா பிள்ளைங்க தப்பு செய்ய மாட்டாங்க. சாதாரண நிலை. அதே நிலையில் இருக்கும்போது கடவுளோட பயம் இருந்தாக்க தப்பு செய்வாங்களா? தப்பு செய்வாங்களா? பாவம் போட்டாங்களா? பயம். இன்னைக்கு அந்த தெய்வ பயத்தின் காரியங்கள் இல்லை. இந்த தெய்வத்தின் பயத்தின் காரியங்கள் இல்லை. நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தார் அந்த அது ஒரு இடத்துல நற்செய்தி அறிவிக்கிற ஒரு சின்னதில் இருக்கும். அது இருக்கும். இனச்சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம், நான் சொல்லி படிக்கிறேன். இனச்சட்டத்தில் 6ஆம் அதிகாரம் பார்த்தாக்க அது சொல்லப்பட்டு
நான் இன்று இந்த கட்டளை எல்லாம் உன் உள்ளத்திலே பதிய கடன்வான்ட்டு அப்பா அம்மாவு சொன்னேன். நீ டெய்லி பைபிள் படிப்பீங்களா இறைவாத்தின? அடுத்த 6 சொல்லு பதிவின. அடுத்தது 7 வசனம் சொல்லுகிறது, அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். படுக்கிலே இருக்கிற பொழுது, எழுகிற பொழுது, போகிற பொழுது, வருகிற பொழுது அவற்றை பற்றி பேசுன்னு சொல்லி இனச்சட்டம் 6 அடுத்தது 7 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்னா அந்த பிள்ளைங்கள பக்தியோடு இருந்திருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு அஞ்சில் விளாதது அம்பில் 50 வாழ போகிறதில்லைன்ட்டு சின்னதில்லைன்ட்டு. இன்னைக்கு என்ன செய்கிறது? உலகமே மைவிட்டு. பிரைசலார். நான் கருத்தை கொண்டு வருகிறேன். நீதிமொழி புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அதில் 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினின்று விலக செய்யும். என்ன வார்த்தை பாருங்க. அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். முன்ன சொன்ன அன்பு வாய்மையும் தீவினையை போக்கும். பா அருமை. அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையின்றி விலகச் செய்யும், பாவத்திலிருந்து விலகச் செய்யும். தெய்வ பயம், அந்த தெய்வ பயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த விடுதலை அந்த கொண்டு போயிட்டு சொல்லலாம் இருக்கு. தெய்வ பயம் இருக்கு. இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அந்த ஆண்டவரை பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து தந்தை, வார்த்தை, மனூறு, ஆவி, மூவரு கடவுளை நினைத்து அவருடைய இதெல்லாம் பார்த்து நினச்சி பார்த்தானாக்க நம்மளுக்குள்ளாக அந்த ஒரு பயம் வரணும். இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது பயம் வரணும். வார்த்தை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமனின்றி விலகச் செய்யும், பாவத்திலிருந்து விலகச் செய்யும், அக்கிரமத்திலிருந்து விலகச் செய்யும், அநியாயத்திலிருந்து விலகச் செய்யும். பயம் வசனத்தை ஒன்று பார்க்கணும் பிரியமானவர்களே, எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். செய்தியின் காரியங்கள் இருக்கும். இந்த கருத்து கூட தூய ஆவியானவர் தான். இது கூட தூய ஆவியானவர் தான். இந்த தெய்வ பயத்தை கொடுக்கிறதும் தூய ஆவியானவர் தான். தெய்வ பயம் இருக்கும். ஏசியா புத்தகம் எடுங்க. ஏசியா புத்தகம் எடுத்துட்டு 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் எடுத்திருக்கீங்களா? பைபிள் எடுத்திருக்கீங்களா? எல்லாம் எடுங்க, எல்லாம் குறிங்க. சில பேருக்கெல்லாம் அப்படி மனப்பாடமாக கூட தெரியும். பாராட்டுகிறேன். இன்னும் எல்லா மக்களும் இப்படி இறைவசன வார்த்தை எடுத்து அப்படியே கொண்டு வரணும். அதற்காக ஜெபியுங்க. இன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பு ஊழியத்தில் 37 வருடமாக போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேர் போகணும்னு இல்லைங்களா? மாதா தொலைக்காட்சி வச்சு பின்னாலும் போயிட்டு இருக்குது. எல்லாம் போகணும், இறைவசன வார்த்தையை கேட்கணும், வாழ்வு பெறணும். இல்லைங்களா? எடுத்துட்டீங்களா? ஏசியா 11 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஃபஸ்ட்டு என்ன ஆண்டவர் ஆவி அவர் மேல் தங்கியிருக்குன்னு சொன்ன ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு அங்கே ஞானம் அப்படியே கொண்டு வர ஞானம் அருள் சொல்கிறார். கடைசி வீடு என்ன வீடு இருக்கு? அந்த ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு அந்த ஆவியை அவருக்கு தரும். அந்த ஆவி ஆண்டவருக்கு. நான் இதை சொல்லுகிற பொழுது அன்னை மரியாள் ஞானம் இல்லைங்களா? ஞானம் இருந்தவர். இந்த ஆவி என்று வரும்போது ஃபஸ்ட்டு வருகிறது என்ன? ஞானம். இந்த உலகம் கொடுக்க முடியாத நிலையில் வருது ஞானம். அந்த ஞானம் வருகிற பொழுது இந்த கருத்துக்கு 2 போக்கணும்.
என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தை எப்படிலாம் சொல்லி கொண்டு வருகிறது பார்க்கணும். தெய்வ பயத்தை ஏன் அவர் கொடுக்கிறார்? ஆண்டவருடைய ஆவினாலே ஒரு தெய்வ பயத்தை, அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற அச்ச உணர்வை அந்த ஆவி ஏன் கொடுக்கிறது? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக, அன்பின் காரியங்களுக்குள்ளாக கடந்து போகணும், செயல்படுக்கும். ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய இல்லாத பிள்ளைகள் என்று பார்க்கணும். கடவுளுடைய ஆவியை கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம், அது இல்லாதவனுடைய வாழ்க்கை மாற்றம். எனவே அன்பானவர்களே, அந்த வசனத்தின் காரியங்களை எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அது இருக்கும். நான் இது சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தோடு கூட நான் கொண்டு போகிறேன். சின்ன ஒரு சாட்சியம் உணர்த்துறார். என் அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தில் அந்த மனைவியானவள் கொஞ்சம் நல்லா படிச்சுவர், நல்ல வேலையில் இருக்கிறவர், யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டான். அவங்க மாமனார் மாமியாருக்கு ஒரு மாதிரியை பேசிடுவாங்க, மாமியார் பேசுவாங்க. கணவனை கூட அவள் ரெஸ்பெக்டே கிடையாது. எங்கே பார்த்தனா அவள் தான்கிற இது. எனக்கு இந்த நீதிமொழி 21 14 சொல்லப்பட்டிருக்கும். மேட்டுமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், அது பொல்லாருடைய பழிச்ச காரணம். அந்த மாதிரி அந்த சகோதரி இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, அவங்களுக்கு நீ போகிற பாதையில் நான் இடரலை வைப்பேன் என்ற ஆண்டவர் ஆண்டவர் அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வச்சார். அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வச்சார். பிரச்சனை வைக்கும், நீ போகிற பாதையிலே இடரலை வைப்பேன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இடரலை வச்சார். உடனே அந்த அம்மா பைபிள் தேடி வந்தாங்க. ஒரு நாள் என்னை பார்க்கணும், பேசணும், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு. நான் அவங்களோட கூட பேசுகிற பொழுது நான் கடவுளுடைய பயம் உங்களுக்கு இல்லை. கடவுளுடைய பயம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிக்க மாட்டீங்க, தப்புலாம் பண்ணிக்க மாட்டீங்க, இதெல்லாம் வந்திருக்காது. ஆண்டவர்களுக்கு இது காற்றத்தான் கொண்டு வந்துட்டார். எனக்கு என் அன்பானவர்களே, நிறைய படிச்சுவ, நிறைய இது இருக்கு, முட்டி போட்டு கையை தூக்கி, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, கண்ணு கட்டிட்டு கண்ணீரோடு கூட அந்த சகோதரி மன்றாடினாங்க. ஆண்டவருக்கு ஆண்டவர் மன்னிக்கிறவர். அந்த சகோதரி பாவத்தை மன்னிச்சாங்க. இந்த சகோதரி ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு நான் மற்றவங்களாம் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், அது அவளே சொல்கிறான். நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், எனக்கு தானே இருக்கேன். கண்ணு விட்டு ஆண்டவரே அதை மன்னிங்க ஒவ்வொன்றும் சொல்லிட்டு நான் அமைதியாக, ஆண்டவரே நீங்கள் தானே அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்கள் தானே செயல்படுறீங்க, தூயாளுட்டு நான் பாட்டு கண்ணு கையை கூட்டினேன், அப்படி ஜம் பண்ணிருக்கிறேன். அவன் பாட்டு கண்களை மூடி எல்லாம் அழுது புலம்பி ஒரு ஜாமம் நடக்கும். பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியானவர் செயல்பட்டுகிறவர், கொண்டு வந்தவர் அவரே, சொல்ல வைத்தவர் அவரே, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை மாற்றினவர் அவரே. இன்று எல்லாம் மாறி ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆண்டு இதை கேட்டுக்கொண்டு இந்த பாவத்தின் காரியங்கள்லாம் வருகிற பொழுது நீங்கள் பிரிச்சுக்கிடுங்க. அப்புறமால நீங்கள் படித்து பாருங்க, அதுக்குள்ளே உங்களை லைன் அவுட் கொண்டு போயிட்டுருக்கும். நீ பாப்பினாக்க பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, இச்சைக்கு 3 கருத்துன்னு இருக்கும். அந்த இச்சை ஆன்மாவை எதிர்த்து கொண்டு வருகிற கருத்தை நான் இருக்கும். அதாவது நான் கொண்டு விட, அதாவது பாவத்தின் காரியங்களை 3 தான். கண்ணின் இச்சை, உடலின் இச்சை, கண்ணின் இச்சை, உடலின் இச்சை, உலகத்தின் இச்சை. 1 யோவான்ல 2:16 சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 தான் மிக முக்கியம் பிசாசு கொண்டு வர்றது. அது கெடுத்துரும். தீய நாட்டம் கரு கொண்டு பாவங்கள் இருக்கும். அதனால்தான் 1 பேதுருவில் சொல்லப்படுகிற பொழுது 1 பேதுருவில் 2ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும்.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டு விடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆன்மாவை எதிர்த்து உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவுக்கு கேடு ஏற்பட்டால் என்ன பயன்? கருத்து, ஆன்மா மிக முக்கியம். ஆன்மா மிக முக்கியம். அந்த ஆன்மா எதிர்த்துன்னு இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட நிலைகளை கொண்டு வருகிறது. இது எப்படி நிற்கும்? இப்படிப்பட்ட நிலைகளை கொண்டு வருவது எப்படி? ஆன்மா வைத்திருக்கும். ஆன்மாவைத்தான் மிக முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் பாதுகாக்கிற நிலையிலே கண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வசனத்தின் காரியங்களை சிந்தித்து பார்க்கணும் பிரியமாக்களே. நீ பார்ப்பேன். ரோமர் புத்தகம் எடுங்க. ரோமர் புத்தகம் எடுத்துட்டு 8ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் அது நான் எடுக்கிறேன். அதில் பார்க்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. அதில் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் அந்த 8ஆம் வசனத்தை அப்படியே வைங்க. மீண்டும் ஒரு வாட்டி அதை படிக்கணும்னு சொல்கிறேன், விரும்புகிறேன். அந்த மேலே தலைப்பை பற்றி என்ன சொல்லுது? தூய ஆவி அருளும் வாழ்வு. 8ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பை தூய ஆவி அருளும் வாழ்வு. சரி, இப்போ நீ 13ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு வாட்டி படிக்க பார்க்கலாம். நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும் இறைவசன வார்த்தைகள். உடலின் தீச்செயலை சாகடித்தால், தூய ஆவியின் துணை கொண்டு உடலின் தீச்செயலை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தூய ஆவியின் துணை கொண்டு உணர்வை சாகடித்தால் என்று பார்க்கும் பொழுது எப்படி 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 தூய ஆவியின் துணை கொண்டு உணர்வை சாகிறது எப்படி? என் அன்பார்களே, பார்க்கணும். இந்த அந்த இது ஏதோ உலகப்புறமான பிரசங்கம் பண்ணி போகிறதில்ல என்று அப்படிப்பட்ட இடையில்லை. இறைவசன வார்த்தைக்கு ஒரு லெசன், ஒரு டீச்சிங், அந்த மாதிரி தான் தூயாவியனை நடத்திட்டு வருகிறார் 37 வருடமாக. புத்தகம் பார்க்கும் பொழுது புத்தகம் அதே மாதிரி தான் இறைவசன வார்த்தை. நன்றி. மாதா தொலைக்காட்சியிலே 11 வருடமாக செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். இருக்கேன் எல்லாம் அதாவது இது பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே போட்டு இல்லை. ஆனால் தூய உணர்த்துறது அங்கங்கே கொண்டு வருத்தான். அவருக்கு மகிமை. நீ பார்க்கணும். அந்த தூய ஆவியின் துணை கொண்டு உடலின் இச்சைகளை சாகடித்தால் இச்சை தான் கருவுற்று. யாக்கோப்புல நீ பார்த்தீங்க 1:15 இச்சை தான் கருத்து. அந்த இச்சையை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள், ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்வீர்கள் என்று அங்கு. அந்த இச்சையை சாகடிக்கிறது எப்படி? அதுக்கு தூய ஆவியானவர் எப்படி உதவி பண்றாருன்னாக்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அங்கேயும் தூய ஆவியான் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும். தூய ஆவின் கனியும் செல்கும் சொல்லிருக்கோம். அது சொல்லிருக்கோம். அதில் 16, 17 வசனத்தை நீ பார்ப்பீங்களானா அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். அப்பொழுது ஊனியல்பின் செயல்களை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. எப்படி வசன வார்த்தைகளை வாழ்ந்துகின்றிருக்கும்.
இல்லைங்களா? எப்படி என்ன வசனத்தின் இருக்கும், இதெல்லாம் நான் சொல்லி கொண்டு வர நிறைய சொல்லணும் இருக்கும். வார்த்தை எப்படி இறைவசன வார்த்தை எனக்கு வசன வார்த்தை எனக்கு தூய ஆவியான தூய விருப்பத்தை ஊனிருப்புக்கு முரணானது, இவை ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்க. அப்போ தூய ஆவியானவர் விட்டுடுவாரா அந்த உணர்வு? அந்த பைபிளில் நான் பார்க்கிற பொழுது எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வசன வார்த்தைகளை தூய ஆவியிலே பார்க்கிற பொழுது எத்தனை கருத்தாக இருக்கிறது. என் அன்பானவர்களை ஒன்றும் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். இதில் நாம் இறைவசன வார்த்தையின் காரியங்களை பார்க்கணும். பைபிளை பார்க்கும் பொழுது இருக்கு தூயாவின் துணைக்குழு ஈழ் முயற்சிகளை சாகடித்தால் எப்படி? நான் முன்ன சொன்னேன் 3 பாயிண்ட், அதுதான் பாவத்துக்கு. ரோமர் இதில் 1 யோவான் சொல்ல இருக்கு. இந்த 3 இச்சையுமே பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் புனித பவுல் என்ன பண்ணுறீங்க? புனித பவுல் அவர் சொல்லுவார் இருக்கு கலாத்தியரில் சொல்லும்போது, கலாத்தியரில் 2ஆம் திவசம் இருக்கு, நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறான்னு சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 2:2 அவர் கூட என்ன இருக்கும்? அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்ன 3 ஆணி, இங்கே ஒரு ஆணி, இங்கே ஒரு ஆணி, இங்கே ஒரு ஆணி. இது கண்ணின் இச்சை, இது உலகத்தின் இது உடலின் இச்சை, இன்னும் காலில் உலக பொருளாதார இச்சை. இந்த 3 இச்சையும் ஆண் அடிச்சிருக்கேன், வாழ்வது நான் அல்ல என்று கொண்டு வர. என் அன்பானவர்களை இப்படிப்பட்ட நிலையை நம்ம கொண்டு வரணும். தூய ஆவியின் துணை, அதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பை பார்த்தினாக்க அழகாக சொல்ல வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கும், தூய ஆவியின் அருளின் சொல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இறைவசன வார்த்தை தான் மீட்பு, இறைவசன வார்த்தை தான் விடுதலை, இறைவசன வார்த்தை தான் நிலை வாழ்வு. அதனால் தான் பேதுரு அந்த பவுலடியை சொன்னார், நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், நற்செய்தியை மீட்பளிக்கிற வல்லமை என்று சொல்லி கொடுத்தார். ரோமர் 1:16-17 வசனத்தில் சொன்னார். இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே, தூய ஆவியானவரை வாஞ்சியோடு கூட நாடுங்கள், பார்க்கணும். நீங்கள் பாப்பின சொல்லப்பட்ட அந்த தீய நாட்டம் எல்லாம் போனதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நினைக்கும் அந்த கருதி நினைக்கும். இந்த நிலை வருகிற பொழுது உங்களுக்குள்ளாக மாற்றிக்கும், அந்த லைஃப் சேஞ்சிங். பாவத்தின் காரியங்களில் அவங்க விட மாட்டீங்க, ஆண்டவர் தானே அங்கே அற்புதமாக படி நடத்துவார். சரி, நான் இதை சொல்லுகிற பொழுது நான் சொன்ன கருத்துக்களை பார்க்க நிற்கும். ஊனிபைகளின் செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ரைட். தூய ஆவியின் துணை கொண்டு போனால் எல்லாம் வாழ்வீங்க ஆன்மீகளுக்கு. இந்த கருத்தை நான் சொல்லுகிற போது ஒரு கருத்தை நான் தூய ஆவியானவர் எழுதி வரை சொல்லி வருகிறேன். பிரியமானவர்களே, பிரதர் இனி பாவமே பண்ண முடியாதா? அந்த பாவத்தின் அதான் எடுத்து போராட்டி வெட்டி ஆயிடுச்சுல்ல, ரைட். பாவமே பண்ண முடியாதா? ரைட் சொல்லணும். இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், அழுக்கு ஆகாதபடி போட்டிருக்கிறேன். அழுக்காகாத பண்ணணும், அழுக்காகணும். சிந்திக்க வேண்டிய கருத்தை சிந்திக்க இருக்கணும். இந்த ட்ரெஸ்ஸு நான் அழுக்காக நினைப்பேனா? நீ நினைப்பீங்களா போட்டு ட்ரெஸ்ஸு அழுக்காயிட்டு நினைக்க இல்லைங்களா? அழுக்காகவும் பார்த்துப்பா. ஆனால் எதிர்பாராத நிலையிலே எப்படியோ ஒன்று அழுக்க ஆயிடுது. சிந்திக்கிறேன். அந்த 3 இச்சைகள்னு சொன்னால் அப்படி பண்ணுங்க. எதிர்பாராத நிலையிலே எப்படியோ ஒன்று அங்கே அழுக்காயிடுது, ட்ரெஸ் அழுக்காயிடுது. இன்னைக்கு போட்டிருக்கிறோம், சாயந்தரம் திடீர்னு எதிர்பாராத டீ குடிக்குதான், அந்த டீ ஊற்றி போச்சு. சாப்பிடும்போது எச்சி போட்டுருக்கு.
ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அந்த இது ட்ரெஸ்ஸை அங்கே தூய அந்த வெள்ளையாக, இந்த துணி வெள்ளையாக இருக்கனால அங்கே உடம்பு டக்குன்னு காட்டுது. அப்போ காட்ட என்ன பண்ணுதுன்னு நீங்கள் அப்படி விட்டு அப்படி போவீங்களா? அப்படி விட்டு அப்படி போவீங்களா? இல்லவே இல்லை. தூய ஆவியானவர் இருக்கு. தயவுசெய்து யோவான் நற்செய்தி எடுக்கணும், படிக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும். ஓ லார்ட் ஜீசஸ். யோவான் 16ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாம் எடுத்துக்கிறீங்க, படிப்பாங்களாம். 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார், சுட்டி காட்டுவார். அப்போ சுட்டி காட்டு, அந்த ஆவியானவர் சுட்டி காட்டுவார். நீ அங்க தப்பு பண்ணிட்ட, நீ அந்த இடத்துல அப்படி பேசியிருக்க கூடாது, நீ இப்படி பேசியிருக்கிறாருக்கு அவர் வந்து தூய ஆவியானவர் சுட்டி காட்டுவார். இந்த தப்பு பண்ணிட்ட, அதான் அடைக்காலம், சுட்டி காட்ட. அப்போ அங்கே வந்து இப்படி பண்ணிட்ட, இப்படி காக்கும் பொழுது அப்போ அப்படியே போக முடியுமா? தூயான சுட்டியான இருக்கும். பைபிள் பார்க்கிற பொழுது தூயான சொன்னார்னாக்க அது கேட்கணும். அப்போக்கு தான் நமக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். உடனே என்ன பண்ணோம்? இந்த பாவம், இந்த குற்றம், இந்த தீமை நீங்குவதற்காக இங்கே இந்த ட்ரெஸ்ஸுக்காக துவைக்கிச்சு அது அழுத்து முதலாம் அல்லது கழுவி இவனுக்கு ஆட்டுக்குட்டிய ஆண்டவரே பாவின் ரத்தத்தினால கழுவி அவர் தூயான் காட்டினார். சுத்தம் பாவத்தை அறிக்கை செய்து திருப்பும் வெள்மையான நிலையிலே கடந்து வரணும், பரிசுத்த ஆன்மீகத்திலே கடந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். என்ன இறைவசன வார்த்தை எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என் அன்பானவர்களை நான் சொல்ற கேட்கணும். எப்படின்னா இங்கே தூய ஆவியானவர் தப்பு பண்ணிட்டோம், இதோ தப்பு பண்ணிட்டோம், 3 இச்சினால இதோ தப்பு பண்ணிட்டோம், கண்ணினாலோ உடலினாலோ உலகத்தினாலும் இதோ 3 இதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். மனித பலவீனம், தப்பு பண்ணிட்டோம். தூயான சுட்டி காட்டுகிறார். தூய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற பொழுது அதை நாம் ரிமூவ் பண்ணணும், உடனே ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா நாம் ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கிறார். இந்த பைபிள் பார்க்குற பொழுது நான் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வச்சுக்கணும். அதாவது தந்தையை நோக்கி மன்றாடுகிற பொழுது தூய ஆவியானவரை நமக்கு துணை இருக்கிறார். தந்தையை நோக்கி மன்றாடுகிற பொழுது தூய ஆவியானவர் துணை இருக்கிறார். எப்படி? நாம் அப்பா பிதாவேன்னு தூய்மை இருக்கணும். அப்போ ஜெபம் பண்ணும்போது தூய ஆவியானவர் சொல்லுவார், இவன் சொன்ன பேச்சு கேட்கலன்ட்டு இங்கே குற்றம் சொல்லுவார். தூய ஆவியானவர் சொல்லுவார், ஆமாம் இவன் என்னோடு கூட இருக்கு, இவனுக்கு நல்லா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்ல உண்மையாக உத்தமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பரிந்து பேசுவார், ரெக்கமெண்ட் பண்ணுவார். இதெல்லாம் கருத்தை நாம் கொண்டு வரணும் பிரியமானவர்களே. எனவே தூய ஆவியானவர் தானே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்பொழுது வருகிற பொழுது ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22 முதல் அந்த 23 ஆவியின் கனிகள் கொடுக்கிறதாக, ஆவி கடவுளுக்கு பிரியமான நல்ல கனிகளை கொடுக்கிற ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறதாக இருக்கும். அந்த ஆவியானவர் இருக்கிற பொழுதுதான் ஆவிக்குரிய வரங்கள் 1 கொரிந்தியரில் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் அதெல்லாம் எப்படி வரும்? பை ஸ்டெப், பரிசுத்தமான நிலையிலே கடந்து வருகிற பொழுதுதான் ஆவியின் கனிகள், அடுத்தது ஆவியின் வரங்கள். இன்று நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறது 2வது பாயிண்ட். 3வது ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்கிறது 4வது. இப்படியெல்லாம் பெற்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அன்று பெந்தகோஸ்து நாளின் போது அந்த ஆவியானவர் பெற்ற பின்னாடி எல்லாம் சாட்சிகளாய் மாறினார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் பரிசுத்தமே ஜெபம், பரிசுத்தமே வாழ்வே ஜெபம் என்பதை
நாம் நினைவில் கொள்வதற்கு தூய ஆவியானவர் நமக்கு துணை புரிகிறார். தூய ஆவியானவர் நமக்கு துணை புரிகிறார். ஒப்புக்கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனத்தின் தீமைகளை மன்னிக்க வருவீர், மனத்தின் தீமைகளை மன்னிக்க வருவீர், மனத்தின் கீறல்களை மாற்றிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனத்தின் பாரங்களை போக்கிட வருவீர், மனத்தின் காயங்களை ஆற்றிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். அன்பின் ஆவியானவரே, மன்னிப்பின் ஆவியானவரே, திடப்படுத்துகிற ஆவியானவரே, ஆற்றலை கொடுக்கிற ஆவியானவரே, வழி நடத்துகிற ஆவியானவரே, சாட்சி உள்ள கல்விகளாய் மாற்றுகிற ஆவியானவரே, இதோ அந்த நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இதோ எங்களுடைய எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி துருவி ஆய்கிற ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் அறிந்திருக்கிற அன்பின் ஆவியானவரே, உண்மை நன்றியோடு உண்மை போற்றி துதிக்கிறோம். இதோ இந்த நாளிலே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இந்த இறைச்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ பலவீனங்களால் ஆண்டவரே, பலவித நோய்களினால், பலவித கஷ்டங்கள் கண்ணீர்களினால் இருக்கிற ஒவ்வொருவரை காண்கிற அன்பு தகப்பனே, அன்பின் ஆவியானவரே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவருடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்று திருத்தூதர்களுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றி சாட்சி உள்ள கருவிகளாக நிலைநிறுத்தினது போல இதோ அந்த நாளிலே இந்த இறை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உமக்கு சாட்சி பகரக்கூடிய மக்களாக நீர் உருமாற்றும் ஆண்டவர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இதோ இந்த விடுதலை செய்தி எல்லா மக்களுக்கும் விடுதலை தருவதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குணப்படுத்தினீரே, ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகளையும் துடைத்து அனுப்பினீரே ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய கூக்குரலுக்கும் செவிசாய்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே, குணப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே, இதோ ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை எடுத்து வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாற்றும் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திருப்பலியின் வழியாக ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனின் வழியாக ஆண்டவரே, ஆராதனில் ஜெபிக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த விடுதலை செய்து ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.